அப்புறம் வணக்கம். நிச்சயமாக வறண்ட நிலங்களுக்கு, வறண்ட பகுதிகளுக்கு வாழ்வளிக்கும் திமுக அரசின் லட்சிய திட்டம் என கருதப்படும் தாமிரபரணி கருமேரி ஆறு நம்பியாறு இணைப்பு திட்டத்தின் வெள்ள நீர் கால்வாயில் இன்று ஏற்பட்ட திடீர் உடைப்பு திருநெல்வேலி மாவட்டம் திடியூர் கிராம மக்களிடையேயும் விவசாயிகளிடையும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். இது பற்றிய விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணியில் வீணாக மழை நேரங்களில் வீணாக கடலில் கலக்கும் உபரி நீரை ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு, வறண்ட பகுதிகளுக்கு திருப்புவதற்காக வெள்ள நீர் கால்வாய் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. 13 வருடங்களுக்கும் மேலாக செயல்படுத்தப்பட்டு வந்த இந்த திட்டம் தற்போதுதான் முழுமையாக நிறைவேறியது. 1000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வினாடிக்கு 3200 கன அடி தண்ணீர் இந்த வெள்ள நீர் கால்வாயில் திறக்கப்பட்டது. இன்று தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு ராதாபுரம் அருகே காரியாண்டி பகுதியில் இந்த மழை நீரை, இந்த வெள்ள நீர் கால்வாயில் இருந்து வந்த தண்ணீரை ராதாபுரம் பகுதிகளுக்கு திறந்து வைத்தார். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அபிரகாம், பாளையங்கோட்டை வட்டம் திடியூர் பகுதியில் கால்வாயின் தடுப்பு சுவரில் மிகப்பெரிய உடைப்பு ஏற்பட்டு தற்போது தண்ணீர் ஊருக்கு வெளியே, ஊருக்குள் இதுவரை வரவில்லை. ஆனால் 500 ஏக்கருக்கும் மேலான வயல்வெளி பகுதிகளில் பாய்ந்து வருகிறது. சுமார் 13 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த தடுப்பணை சுவர், மன்னிக்கவும், வெள்ள நீர் கால்வாயின் சுவர் பலவீனமாக இருந்தது இந்த உடைப்புக்கு காரணம் என கூறப்படுகிறது. 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர்களும் 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை பயிர்களும் தற்போது இந்த நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் இந்த வெள்ளநீர் கால்வாய் திடியூர் பகுதியில் ஏற்பட்ட உடைப்பை அடைக்கும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை அந்த உடைப்பை அடைக்க முடியவில்லை. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது வெள்ளநீர் கால்வாய் ஆரம்பிக்கும் இடமான வெள்ளங்குழி பகுதி அல்லது இந்த திடியூர் பகுதியில் இருக்கும் தடுப்பணையில் நீரின் அளவை குறைத்தால் மட்டுமே மேற்கொண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்ற கருத்தை தெரிவிக்கின்றனர். இதனால் ஒட்டுமொத்த அபாயம் ஏற்படுமோ என கிராம மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். சம்பவ இடத்திற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் உடைப்பை சரி செய்ய முயற்சித்தும் நீரின் வேகம் அதிகமாக இருப்பதால் ஓட்டையை அடைக்க முடியாமல் திணறி வருகின்றனர். விளை நிலங்களுக்குள் புகுந்த நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுவதற்கு முன்பாக மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து உடைப்பை சரி செய்ய வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. திடியூர் வெள்ளநீர் கால்வாய் பகுதியில் இருந்து இதுபோன்ற நேரங்களில் தாமிரபரணி ஆற்றுக்கு தண்ணீர் சென்று சேரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஷட்டரை திறந்தால் மட்டுமே நீரின் அளவு குறைந்து பழுது பார்க்க முடியும் என்ற கருத்து விவசாயிகளால் முன்வைக்கப்படுகிறது. எப்படி செய்ய போகிறார்கள், என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுவே தற்போது திடியூர் வெள்ளநீர் கால்வாயில் இருக்கும் கள நிலவரம். ஆபிரகாம், தொடர்ந்து தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம்.